ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் போயிட்டு அக்சசரிஸ் போடுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு போயிடுவேன். பாருங்க என்னாடி அடிக்கிறாங்க பாருங்க டேய் பாவுண்டா. அதுதான் ஐ லவ் கோவை. இல்லை அதெல்லாம் வேணாம், அதுக்கே தனியாக கிளாம்பே வரும். நம்மளுக்கு கீழே ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி ட்ரிப்போட டே 3 or 4 நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மதுக்கரையில் இருக்கேன், ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து லஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறோன்னா கோயம்புத்தூரில் நம்ம ஃப்ரெண்டு போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் ஆல்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ப்ரீவியஸ் வீடியோ ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என் ஃப்ரெண்டு வீடு சத்தியமங்கலத்தில் இருக்குல்ல, அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி நைட் ஸ்டே. நாளைக்கு மார்னிங் வந்து நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் போயிட்டு அக்சசரிஸ் போடுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு போயிடுவேன். சென்னையிலேருந்து பெங்களூர் ரொம்ப ஈஸி தானே, ஒரு 315 கிலோமீட்டர். அது வந்து ஒரு வீட்டில் ஒரு 2-3 ஒர்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கில் கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். எப்படி பார்த்தாலும் வந்துட்டு அக்சசரிஸ் வந்து என்னென்ன போட போகிறேன்னா, அந்த சைடு அந்த இன்ஜினுக்கும் அந்த டேங்க்குக்கும் சேர்த்து ப்ரொடெக்ட் ஆகிற மாதிரி அந்த ஃப்ரேம் மாதிரி வரும்ல, ஸோ அந்த இது ஒன்று போட போகிறேன். அப்புறம் வந்து டாப் பாக்ஸ் வந்து ஒரு மாடல் ஒன்று பார்த்தேன், அது ஸ்டாக் இருக்கான்னு தெரில, பெங்களூர் போனால் தான் தெரியும். பைக்கர்ஸில் வந்து அந்த கடையில் தான் அந்த பாக்ஸ் நான் பார்த்தேன், கிவி பிராண்டு. மாடல் வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகா, மேபி அதுக்கு லேட்டஸ்ட் மாடல் எதாவது வந்திருந்தாலும் சூப்பர் தான். ஏன்னா அந்த மாடல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years கிட்ட ஆயிடுச்சு. அது 40+ லிட்டர் தான், 40 to 55 தான் ஏதோ லிட்டர்ஸ் வந்தது. அந்த ஒரு பாக்ஸ் போட்டாலே போதும். நான் சேடல் இதுக்கெலாம் எதுவுமே போடுற மாதிரி ஒரு ஐடியா இல்லை, நமக்கு ஒரு டாப் பாக்ஸ் இருந்தாலே போதும். எப்போவுமே நம்ம ட்ரிப்புக்கு வந்து அந்த ஒரு பேக் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த ஒரு டாப் பாக்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றே நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்காக இருக்கும். மேபி இன்கேஸ் ஏதாவது பெரிய ரைடு ஒரு 20 days ரைடு போகிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா இந்த பேக்கையும் சேர்த்து வச்சு நம்ம பேக் பண்ணிக்கிட்டோன்னா தாராளமாக ட்ரிப் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போது இன்னொரு 10-15 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். ஏன்னா இப்போ வந்து நான் வந்து 4 o'clock கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 7 o'clock வந்து நான் சத்தியமங்கலம் போகணுன்னு சொல்லியிருந்தேன். 7 o'clock வந்து அவங்க வீட்டுக்கு போய்டுவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போவுமே டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆக போகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறேன்னு தெரில. ஏன்னா இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா, இது வரைக்கும் பாருங்கள். ஸோ கேடிஎம் இது அட்வென்ச்சரில் வந்து என்னென்னா, நான் பின்னாடி இந்த ரேக் எதுவும் போடல, எக்ஸ்பல்ஸ்னால் அந்த பேக் எதுவுமே அழகாக அப்படி வச்சேன்னா கம்முன்னு உட்காந்துப்பார் பேக்கு. பட் ஆனால் இந்த வண்டியில் வச்சு நான் கயிறு போட்டு அங்கங்கே இழுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்ட வேண்டியதாக இருக்குது. பேக் கட்டுறதுக்கே எனக்கு வந்து 20 minutes ஆயிடுது. அதனால தான் சொல்கிறேன், எத்தனை மணிக்கு எங்கெங்கே போகணும்னு கரெக்டாக சொல்ல முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock. 4:30 வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள போய் அப்படியே மீட் பண்ணிட்டு என்னோடய ஒர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். அங்கே பாருங்கள், ஒரு ட்ரெயின் இருக்குது தெரியுதா, பாம்பான்னு சவுண்டு கொடுக்குறாரு. இன்ஜின் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சிமெண்ட் ஏற்றிட்டு போகிறதுக்கு அந்த இது லைனாக வச்சுருக்காங்க. இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேக் பண்ணி முடித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்காவாக கட்டியாச்சு. ஒவ்வொரு வாட்டி கட்ட சொல்ல ஒவ்வொரு டைரெக்ஷனில் ஒவ்வொரு டிசைனில் கட்டிகிட்டு இருக்கேன். எக்ஸ்பல்ஸ்னால் கரெக்டாக அதே ஃப்ளோவில் கட்டுவேன். இந்த வண்டியில் ஒவ்வொரு டைம் கட்ட சொல்ல ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில் கட்டிகிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 minutes இங்கேருந்து கிளம்பிடுவேன். இங்கேருந்து அந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18 kilometers தான் அந்த லொக்கேஷனு. 18 kilometersனால் ஜஸ்ட் ஒரு 30 minutes போயிடலாம். நான் 4:30 வர சொல்லியிருந்தேன். வந்தாங்கன்னா அப்படியே மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாக வார்ம் அப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளம்புவோம். பெட்ரோல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக நேற்றே வந்து ஒரு 15-20 kilometer பிளிங்கில் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் பங்க் போய்ட்டு கைப்பிள்ளையை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு சப்ஸ்கிரைபரை போய் மீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போகலாம். ஓகேவா? இப்போ கிளம்பலாமா? சரி, ஓகே டேனி, போய்ட்டு வரட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. அம்மாடி, இங்கேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன இடத்துக்கு வந்து 16 kilometer எவ்வளோ வந்தது. பட் ஆனால் நான் ரெகுலராக ஒரு இடத்துக்கு போவேன், அவங்கள அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். 4:30 சொன்ன டைம் 4:10 ஆக போதா? ஓகே, 20 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் கூகுள் டைம் வந்து 48 நிமிஷம் காட்டுது. 48 நிமிஷம்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அம்மா, கொஞ்ச நேரம் இந்த ஜாக்கெட்டை போட்டு நின்றதுக்கு அவிஞ்சிச்சிங்க. ஐயோடா. சரி, நான் அப்படியே வெளியே போயிட்டு மெயின் ரோடு ஏறிட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னமும் ஆயிருக்கா? என்ன ஆயிடுச்சு? சண்டை. ஒரு 6-7 பசங்க சேர்ந்து ஒரு பையனை இழுத்துட்டு போகிறாங்க. அடப்பாவீங்களா, எல்லாம் ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. பாருங்கள் என்னாடி அடிக்கிறாங்க பாவீங்க டேய்
பாவுண்டா. ஐயோ சரியான அடி அடிக்கிறாங்க அடப்பாவத்தை. பாவம் அந்த பையன். ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணானோ. ஒரு 7-8 பசங்க இருக்காங்க, எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்மு. ஒரு 2 பேர் மட்டும் க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அதில் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பையனை தான் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, உள்ளே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த கலர் யூனிஃபார்ம் தாங்க, இந்த பைக்கில் போகிறாங்களா, ட்ரிபிள்ஸ் போகிறாங்க பாருங்கள், இந்த கலர் யூனிஃபார்ம் பசங்க தான். இதே கலர் தான் இது. பார்த்திங்களா, இதுதான் வந்து பெரியார் குளம். இப்போ தான் மேப்பில் பார்த்தேன், சூப்பராக இருக்குல்ல. அங்கே பாருங்கள் எத்தனை பேர், நிறைய பேர் வந்து அந்த தெர்மாக்கோல் இது வச்சுன்னு போயிட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர், எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. நல்லா ஏகப்பட்ட தண்ணி இருக்குல்ல ஃபுல்லாக. நல்லா இந்த வாட்டி மழை பெஞ்சதுக்கு வந்து செம்ம தண்ணி தேங்கியிருக்கு இதில். இல்லை இன்னும் ஒரு 10-15 நாள் மழை பெஞ்சதுன்னா இது மேலே வந்துடும்னு நினைக்கிறேன் தண்ணி. நல்லா பெரிய குளம் தாங்க இது. இந்த ஏரியாவில் இருக்கிற யாருக்குமே தண்ணி பஞ்சமே இருக்காது. அங்கே வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், ஐ லவ் கோவைன்ட்டு. அந்த போர்டுக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாமா? ஐ லவ் கோவை. சரி, அங்கே போய் ஃபோட்டோ எடுப்போம். ஐயையோ, ஐ லவ் கோவைக்கிட்ட வந்துட்டேன். ஆனால் வண்டியை வெளியே பார்க் பண்ணிட்டு தான் போகணுமே. எப்படி நம்ம லக்கேஜை வச்சுட்டு போகிறது? இருக்கு பாருங்கள், ஐ லவ் கோவை. ஆனால் இந்த லக்கேஜ் சிஸ்டத்தோட பெரிய போராட்டமாக இருக்குப்பா. ஸோ அது வரைக்கும் பாருங்கள், அதுதான் ஐ லவ் கோவை. பெரியார் குளத்தில் வச்சுருக்காங்க சூப்பராக போர்டு. நைட்டில் லைட்டிங்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டிங்லாம் போடுவாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், வந்து இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணி ஃபுல்லாக இந்த இடம்லாம் அப்படியே அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் போல். இப்போ வேலைக்கு ஆகாது, இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம இந்த ரைட் எடுக்கணுமா, இதை பார்க்குறதுக்காக இப்படி வந்தேன். நம்ம ரைட் எடுத்துகிட்டு போகலாம். லைட் வந்து இது மேட் டாக். ஆமாம், மேட் டாகில் வந்து அந்த இது இருக்கும், ஸ்கவுட்டுன்னு ஒரு லைட் இருக்கும். இல்லை அதெல்லாம் வேணாம், அதுக்கே தனியாக கிளாம்பே வரும். இல்லை இங்கேருந்து ஏதோ ஒரு கிளாம்ப் மாதிரி ஒன்று வரும், அந்த கிளாம்ப் போட்டுக்கோங்க. கிளாம்ப் ஒன்றும் லைட் செட் வாங்கிக்கோங்க. அந்த கிளாம்ப் அழகாக வந்துடும், 2 லைட் உட்காந்துக்கும். இப்போ எந்தில் அப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ எந்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் வந்து இது மேட் டாக் தான். ஆமாம், இது அப்படியே அந்த ஹெட்லைட்டு கீழேருந்தே வந்துடும் செட்டு. இல்லை எதுவுமே எல்லாமே அப்படியே தான். அப்படியே கழட்டி அப்படியே மாட்டிக்க வேண்டியதான். சரி, ஓகே ப்ரோ, பார்க்கலாம். சந்தோஷம் ப்ரோ. சந்தோஷா? ஓகே. சந்தோஷ் பேக்கரி தானே இது? உங்கள் பேக்கரி தானா? அதான் ஞாபகம், ஏன்னா பேக்கரி பேர் சொல்கிறாருன்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. சரி, நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் 2 பேர் வந்துடுவோம். கண்டிப்பாக. நம்ம வந்து ஃப்ரைடே இங்கேருந்து கிளம்புற மாதிரி நான் வந்துடுவேன். வெனஸ்டே தேர்ஸ்டே கூட வந்துடுறேன். வந்துட்டு ஃப்ரைடே கிளம்புற மாதிரி, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நைட் நான் எங்கள் வீட்டுக்கு போய்டுவேன். நீங்கள் இங்கே வந்துருங்க, அவ்வளோதான். அதான் பெஸ்ட்டு. ஏன்னா மண்டே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடலாம். சரி, நான் பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா உட்காந்து பேசிவிட்டு இந்த பேக்கரியில் உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஸ்நாக்ஸ் சாப்பிடல, லெமன் டீ அடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அட்வொகேட் வீட்டுக்கு தான் போகிறேன். அடுத்தது வேறு சத்தியமங்கலம் வேறு போகணும், புளியாம்பட்டிக்கு போகணும். புளியாம்பட்டியில் வேறு நீ நைட் வந்து ஃப்ரெண்டு பிரியாணி செஞ்சு தரேன்னா, அதான் நான் அவன்கிட்ட கேட்டேன், டேய் நீ பிரியாணி செஞ்சு தர, நான் நாளைக்கு சென்னை போக முடியுமா, பெங்களூர் போக முடியுமான்னு கேட்டேன்னா, பார்ப்போமே, நைட்டு ஃபுல்லாக இருக்குல்ல, ரிசல்ட் தெரிஞ்சிடும்ன்றான். என்னை வச்சு ஏதோ டெஸ்டிங் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்போ டக்குன்னு இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே சார். சரி, பார்ப்போம் பை. கண்டிப்பாக நான் போயிட்டு அங்கேருந்து வீடியோ கால் போடுறேன். சரி, ஓகே சார். ரைட் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் முடிஞ்சு கிளம்பியாச்சு. அடுத்தது புளியாம்பட்டிக்கு போகலாம். அட பாவத்தை, சிக்னலு போட்டிருக்குங்க ரெட்டு கலரு, 1 மினிட் காட்டுது, 59 செகண்ட்ஸு. அதுக்குள்ளே ஒரு 200 வண்டி போயிடுச்சு. எனக்கு நான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை வந்து சிக்னல் ஒருவேளை ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக போகலாம் போல், ரைட்டுக்கு மட்டும் தான் சிக்னல் வச்சுருக்காங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஆட்டோக்கார்ட்ட கேட்டால், இங்கே சிக்னல் இருக்குப்பா, ஆனால் இது எல்லாம் இங்கே லோக்கல்லே ஓட்டுறவங்க, அதனால தான் யாரும் நிற்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் இது ரெகுலராக போகிற ரூட்டு, அதனால் அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னாரு. இப்போது ஆல்மோஸ்ட் வந்தாச்சு புளியம்பட்டிக்கிட்ட. இன்னும் ஒரு 750 மீட்டர்ஸ் தான். இதுவும் வந்துட்டு புளியம்பட்டியில் வந்து இதுவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். இது அவங்க வீடு கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும். இதுவும்
இதில் நீங்கள் டே டைமில் வந்து நான் உங்களுக்கு டைம் இருந்தால் நாளைக்கு காட்டுறேன். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர அடர்த்தியாக இருக்கும் காடு. அதுதான் கிட்ட வந்தாச்சு. நேராக போய் லாஸ்ட் லெஃப்ட் எடுத்தோன்னே வீடு தான். போனோடனே பிரியாணி இருக்குன்னா என்ன அழகில் செஞ்சுருக்க போகிறான்னு தெரியலையே, பார்ப்போம். ஒரு வழியாக வந்தாச்சு புளியாம்பட்டிக்கு. இது வந்து அவங்க ரிலேட்டிவ் வீடு, அவங்களோட சிஸ்டர் வீடு. அப்படியே இந்த லெஃப்ட்டு எடுத்தோடனே இவனோட வீடு வந்துடும். எங்கே ஒரே இருட்டாக இருக்குது, லைட்டுக்கிட்டே மீட்டியார் இது இருக்கப்பா. மீட்டியார் மீட்டியார் மீட்டியார். நாங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போட்டுறேன். வாங்க மிஸ்டர் முருகேசன். வரோம். என்ன பிரியாணி ரெடியா? இப்போ தான் சமைக்க போறியா? சரி, இல்லை வரேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சத்தியமங்கலத்தில் நம்ம புளியாம்பட்டியில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் அங்கே பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்னையா பண்ணுற? ஒன்றும் பண்ணலையா? நீ என்னையா புலம்பிட்டு இருக்க? பாருங்க பிரியாணி பாருங்க என்ன ரேஞ்சில் செஞ்சிட்டு இருக்கான். நான் வந்தோடனே சாப்பிட்றலான்னு பார்த்தேன். இனிமேல் சாப்பிட்றதா இருந்தால் எல்லாம் பச்சையாக தான் சாப்பிடணும் போல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் கிண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 hour கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் என்ன பக்குவத்தில் வந்துருக்குன்ட்டு. பக்குவமாக வந்திருக்கும். ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாருக்கும் தட்டில் போட்டாச்சு. இந்த முருகேசா லெக் பீஸை காணும். இதில் இருக்கா லெக் பீஸு? பாருங்கள், எனக்கு லெக் பீஸோடு வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிஷோர் ப்ரோவும் வந்துட்டு வீட்டுக்கு போய் சேஃபாக சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க்கு சுத்தமாக இல்லாமல் பேக் டிஸ்க்கு அதுவும் அரையும் குறையமாக அடித்த பிரேக்கை வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 600+ கிலோமீட்டர் வந்து டபுள்ஸில் சேஃப் அண்ட் செக்யூராக போய் சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி அந்த ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அவங்க அந்த ஆண்டி வந்து என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த வாழைக்கன்று இதெல்லாம் வந்து அந்த குரோட்டன்ஸ் செடி இதெல்லாம் வந்து நிறைய இது கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட கொடுத்து விட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் போய் எல்லாமே அதெல்லாம் நட்டு வச்சுட்டாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டு மாடியில் தான் இருக்கேன். இவங்க வீட்டு மாடியில் வந்துட்டு சின்னோண்டு இடத்துலையே எவ்வளோ சூப்பராக தோட்டம் போட்டிருக்கான் தெரியுமா? அது நம்ம எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த களிமண்ணில் செய்கிற அந்த தொட்டி இருக்குல்ல, அதில் தான் வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி பேக் மாதிரி போட்டு அதில் வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், என்னென்ன செடி எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கான்னு பாருங்கள். நம்ம இங்கேருந்து வருவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி குரோட்டன்ஸு, ஸோ அந்த மாதிரி பூக்கள் செடியெலாம் கொஞ்சம் கீழே வச்சுருக்கான். மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் பச்சை மிளகா செடி, இது வந்து வெண்டைக்காய், இது இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய். அதுக்கப்புறம் இதுனா செடி தெரியலையே, இது ஒன்று இருக்குது. இது வந்து 3மே ஒரே டைப் கீரை தான். அதுக்கப்புறம் இது என்னன்னே தெரில. இங்கே பாருங்கள் முட்டைகோஸ், இது என்னது காலிஃப்ளவர் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதுவும் வெண்டைக்காய் தானே? வெண்டைக்காய் இல்லையே, இது வேறு ஏதோ ஒரு காய் காய்ச்சிருக்கு. அப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய், இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து கத்திரிக்காய் செடி. இது என்ன செடின்னு தெரில. இது வந்து அது என்னது, இது புடலங்காவா ஏதோ ஒன்று, இது இருக்குது பாருங்கள், இதோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்டிங் வந்திருக்காரு. அப்புறம் இது என்ன செடினே தெரிலப்பா. இது வெண்டைக்காய். ஸோ நிறையா இந்த இவ்வளோண்டு ஸ்பேஸ்லேயே எவ்வளோ செடிஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. தக்காளியும் நிறையா வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இதுவும் காலிஃப்ளவர். ஸோ எல்லாம் இந்த பச்சை கலர் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்லேயே வந்துட்டு சூப்பராக வந்து எல்லாம் செட் பண்ணி இதில் பாருங்கள். இந்த செடியில் எத்தனை காய்ச்சிருக்கு பாருங்கள், 1 2 3 காய்ச்சிருக்கு. இது வந்து சோளம் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் வந்து வெண்டைக்காவா கத்திரிக்காவா ஏதோ ஒரு இது. அதுக்கப்புறம் தக்காளி, இந்த சைடு பார்த்திங்கன்னா இது தக்காளி. அதுக்கப்புறம் இந்த செடி வந்து பச்சை மிளகா, இங்கே இருக்குது பாருங்கள் பச்சை மிளகா தெரியுதா பாருங்கள். எல்லாம் இவ்வளோண்டு செடியிலே எவ்வளோ நீட்டாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா இவங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும். ஸோ இப்போது இந்த வீக்குக்கு தேவையான காய்கறிலாம் இங்கேருந்து அழகாக எடுத்து வச்சுருவாங்க போல்.
நல்லா சூப்பராக சின்னோண்டு இடத்துல வேணுன்ற அளவுக்கு நமக்கு அதிகமாக என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த இது மட்டும் அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து பக்காவாக இருக்குது, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு கீழே ஸ்டோரேஜ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் தான். அந்த பேக் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பேக், இந்த பேகு. ஸோ இந்த பேக் இருக்குல்ல, இது பேக் வந்து இந்த சைஸ் பேக் வந்து 10 பேக் வந்து 500 rupees தான். நம்ம வந்துட்டு ஒரு தொட்டி 200 300 கொடுத்து வாங்கிருக்கு. இந்த மாதிரி பேக் வாங்கி வச்சுட்டு அப்படியே மேலே தண்ணி தெளிச்சிட்டே இருந்தால் சூப்பராக அழகாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது கொஞ்சம். மற்றபடி நீங்கள் வந்து மாடியில் வந்து செவுறு மாதிரி கட்டி அதில் செடி போட்டு அப்படி வளர்க்குறதோட இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ செடி பட்டுச்சா டக்குன்னு அதை பிடிங்கி போட்டு மண்ணெல்லாம் குழப்பி விட்டுட்டு அடுத்த செடி போட்டுட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று நைட்டே வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வீடியோ என் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in another video soon. Bye, take care my dear lovely friends. Bye. நான் இன்னொரு 3 to 4 hours இங்கேருந்து கிளம்பிடுவேன். பெங்களூரா சென்னையான்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பை. சரியான ஸ்பீடுங்க, மலை இல்லை நடு பைபாஸில் மாட்டிக்கிட்டேன். ஓகேவா, எனக்கு என்னமோ இந்த வண்டியில் வந்து ஸ்பீடா மீட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஓடுற மாதிரி தெரியுது. MG Hector vs BMW vs KTM 390 ADV. இந்த காரை அடித்து தூக்கியிருப்பா இப்போ.